வேலை நிறுத்தத்தில் ஈடுபட இருப்பதாக அறிவித்திருக்கக்கூடிய போக்குவரத்து தொழிற்சங்கங்களுக்கு அரசு பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்திருக்கிறது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், ஒப்பந்த அடிப்படையில் ஓய்வூதியத்தை அதிகரித்து அதன் அடிப்படையில் அகவலைப்படி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் சில வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்திருந்த நிலையில் அது தொடர்பாக அரசு வரும் 27ஆம் தேதி பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்திருக்கிறது. போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை தொடங்கி ஒப்பந்தத்தை இறுதி செய்யவும் தொழிற்சங்கங்கள் வலியுறுத்தி இந்த போராட்டத்தை அறிவித்திருந்தன. வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்திருக்கக்கூடிய போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் பேச்சுவார்த்தைக்கு வருமாறு அரசு அழைப்பு விடுத்திருக்கிறது. வரும் 27ஆம் தேதி பேச்சுவார்த்தைக்கு வருமாறு தொழிலாளர் தனி இணை ஆணையர் அழைப்பு விடுத்திருக்கிறார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலாஜி இணைப்பில் இருக்கீங்க. பாலாஜி, என்னென்ன பிரதான கோரிக்கைகள் அப்படின்றது முன்வைக்கப்பட்டு இந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் இந்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது? பாலாஜி, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் பாத்தீங்கன்னா 1,25,000 மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வர்றாங்க. இந்த நிலையில அவங்களுடைய ஆரம்ப கோரிக்கைகளை வலியுறுத்த இந்த வேலைநிறுத்த போராட்ட நோட்டீஸை கொடுத்திருந்தாங்க. அதன்படி பாத்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை பட்ஜெட்டில் நிதி ஒதுக்க வேண்டும் என்பது அவருடைய பிரதான கோரிக்கையாக இருக்குது. அதே போல ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு அந்த அகவிலைப்படியை உயர்த்தி வழங்க வேண்டும் என்பது அவருடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வருகிறது. அதே போல பழைய ஓய்வு திட்டத்தை அவர்களுக்கு அமல்படுத்த வேண்டும். அதே போல காலியாக இருக்கக்கூடிய அந்த பணியிடங்களுடைய நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட ஆரம்ப கோரிக்கைகள் தான் வலியுறுத்தி, அதாவது வரும் ஜனவரி 5ஆம் தேதியோ அல்லது அதுக்கு பிறகாக 6 வார காலத்திற்குள்ளாகவோ வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக சிஐடி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் போக்குவரத்து அதிகாரிகளை சந்தித்து அதற்கான வேலைநிறுத்த நோட்டீஸை கடந்த வாரம் வழங்கியிருந்தார்கள். இந்த நிலையில் தான் அவர்களுக்கு தற்போது தமிழ்நாடு அரசு சார்பில் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. வரும் 27ஆம் தேதி மாலை 4 மணிக்கு சென்னை டிஎம்எஸ் வளாகத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர் நலத்துறை ஆணையர் அலுவலகத்தில் தனி இணை ஆணையர் தலைமையில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறும் என்றும் முத்தரப்பு பேச்சுவார்த்தையாக இந்த பேச்சுவார்த்தை இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தொழிற்சங்க நிர்வாகிகள் மற்றும் போக்குவரத்து துறை சார்ந்த அதிகாரிகள் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்பார்கள் என்றும், எனவே நேரடியாக இது போன்ற வேலைநிறுத்தம் போன்ற போராட்டங்கள் ஈடுபட வேண்டாம் என்றும் தமிழக அரசு தற்போது போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளது. தகவல்களுக்கு நன்றி பாலாஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.